அம்மா வரேன். அம்மா கத்தாதடி. அம்மா வரல. என்ன ஏமா என்ன இப்படி சித்திரவதை செய்யற? பெத்த பொண்ணு எந்த தாயும் சித்திரவதை பண்ண மாட்டா. பின்ன ஏமா என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்க? உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான். என்ன பெத்த அம்மா தானே நீ? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்ப கதவை திறந்து விடு. கதவை திறந்து விடுறதா? முடியாது முடியாது முடியாது. நீ மனசை மாத்திக்க, நான் கதவை திறந்து விடுறேன். அத்தை பாடி அம்மா வா. ஏண்டி நீயாச்சும் இவளுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? ஏண்டி நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? சுத்த அறிவு கட்ட ஜென்மமா இருக்கியே. திட்டு, நல்லா திட்டு. ஆமா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஓஹோ நானா? அத்தை என்ன? குடிக்க கொஞ்சம் தண்ணி. தண்ணி தானே? சமயக்கட்டுக்கு போ, சம்பளம் எடு, மொண்டு குடி, வா போடி. ஏண்டி உன் புத்தி இப்படி எல்லாம் போகுது? என்னடி என்ன? அரவணை காலை வெட்டிடுச்சு. காலை வெட்டிட்டியா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டி இப்படி எல்லாம் பண்ண சொல்லுறீங்க? பாருங்களா, வாங்கத்தான் சீக்கிரம். அப்பா அடி ஏண்டி கதவை சாத்து? உள்ளே கிடந்து கத்துங்க. உள்ளே கிடந்து கத்தவா? ஆமா. அடி அங்க கதவை சாத்துங்களே. வாடி. ஐயோ, அத்தை நாம போயிட்டு வரோம். அம்மா உடம்ப பாத்துக்க. ஐயோ, என்ன ஏமாத்திட்டு போறாங்களே. பத்திரண்டி பாத்து போ, சீக்கிரமா போடி. வடிவு, அவ்வளவு சுலபமா என் கண்ல இருந்து நீ தப்பவே முடியாது. வா. தம்பி, என்ன ஏமாத்திட்டு ஓடிட்டாடா. நான் ஒருத்தன் இருக்கின்றதை மறந்துட்டேன். விட்டவனா? என்ன செய்யறது? தலைக்கு மேல வெள்ளம் வந்துருச்சு. அது தண்ணிக்குள்ள இறங்கறதுக்கு முன்னாலேயே தடுத்து நிறுத்தணும். ஆரம்பத்துல இருந்தே பெத்த பொண்ணாச்சேன் மறைச்சு மறைச்சு வச்ச. இப்ப என்ன ஆச்சு? நீங்க யாரு என்ன தடுக்கிறதுக்கு? நீங்க என்ன திமிரா பேசுற பாத்தியா? அடியே, அவனை பார்த்தா யாருன்னு கேக்குற? அடியே, அவன் உன் மாமன்டி, உன் மாமன். ஏய், நீ இந்த ஊர்ல ஒரு பயல காதலிச்சேன்னு தெரிஞ்ச உன்னை ஏன் தெரியுமா நான் சுத்தி சுத்தி வந்த? நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போயிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான். நீங்க அத்தனை பேரை என்ன என்னதான் தடுத்தாலும் என்ன அவர்கிட்ட இருந்து மட்டும் பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாதா? ஏய், நீ அந்த முடிவுக்கு வந்துட்டல, நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அக்கா, விடிஞ்சா முருகன் கோயில்ல கல்யாணம். சீக்கிரம் மந்திரிக்க சொல்லுங்க சாமி. கட்டிமா கட்டிமா. யாராவது அசைஞ்சீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. மைனர ஜாக்கிரதை. துப்பாக்கி கையில வச்சிருக்கான். அவங்க எல்லாம் எங்கடா? ஏதோ முக்கியமான வேலை திடீர்னு போயிட்டாங்க. அது என்ன முக்கியமான வேலை? வரட்டும், கேட்டு சொல்றேன். ஏன் எனக்கு கேட்க தெரியாதா? பாய் இல்லையா? அதோ வராங்கண்ணே. இப்ப இது நமக்கு தேவையா? அது நித்த இந்த காட்டுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல உனக்கு உன் காதல் தான் பெருசா போச்சு. எதுக்காக நம்ம இங்க இருக்கோம்? மைனரோட கூட்டத்தை கூண்டோட அழிக்கணும். அதான் நம்ம லட்சியம். அத நான் எப்பவும் மறக்கல. தெரிஞ்சுமா இப்படி செஞ்ச? இல்ல, வடிவை கடத்திட்டு வந்தா அந்த கூட்டம் நம்மளை தேடி வரும். நம்ம லட்சியம் சுலபமா நிறைவேறும். அப்படியா? நான் ஒன்னு தப்பா நினைச்சிட்டேன். வடிவு, வடிவு, ஏன் அழற? என் மேல உங்களுக்கு பிரியம் இல்லையா? அவங்கள பழி வாங்கத்தான் என்ன இங்க கொண்டு வந்தீங்களா? அவங்கள பழி வாங்கணும். அதே நேரத்துல உன்னை என்னால மறக்கவே முடியாது. ஆமா, நம்மளை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறதுக்கு அப்புறமும் நாம உயிரோட இருக்கணுமா? டேய், இந்த அவமானம் உன்னோட முடியாது. பரம்பரை பரம்பரையாவது இருக்கும். அதுவும் கோழி குஞ்ச தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போயிட்டானே. அந்த பயலுகளை சுட்டு பொசுக்காம விட மாட்டேன். டேய், நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஜாக்கிரதையா இருங்க. இந்த பயலுக்கு இந்த ஏரியாக்குள்ள எங்க ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க.
இவனை இப்படி எல்லாம் கொல்லக்கூடாது. என்ன ஒண்ணு செஞ்சிடாத. போலீஸ் நம்மள சூழ்ந்துருச்சு. இப்ப நினைச்சாலும் என்னால தப்பிக்க முடியும். ஆனா என்னோட இருந்தவங்க சிலர் இறந்துட்டாங்க, மத்தவங்க கைதி ஆயிட்டாங்க. நான் மட்டும் தப்பிக்கிறது முறையில்ல. என்னோட லட்சியம் நிறைவேறிடுச்சு. சரணடைறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.
காதலும் கடமையும் மனுஷனுக்கு 2 கண்கள்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2யுமே நிறைவேற்றிட்டேன். இந்த கிராமத்துக்கு விடுதலையை தர வந்தவனுக்கு நாம் வெகுமதியாய் அளித்தது விலங்குகளைத்தானே. எல்லோரும் தன் வீட்டுக்கு மட்டுமே விளக்கேற்ற துடிக்கையில் இவன் நாட்டுக்காக திசைகளில் தீபமானவன். இந்த சேரி குயிலுக்கு சிறையா, சூரிய தோகைக்கு திரையா? இவளதையும் இசைக்கும் இளமையின் கீதத்தை கேட்க இந்த வனவாசத்திற்கு பிறகு நிச்சயமாக வருவான் முத்து. தங்கச் சிறகுகளில் தாங்கிச் செல்வான். மண்ணின் முழு சொர்க்கமும் பொதுவாக்கப்படும் வரை வர்க்க போராட்ட அலையோசை ஒலித்துக் கொண்டு